இதே மாதம் வருங்கால பிரதம மந்திரி ஐபிஎஸ் அதிகாரி தற்கொலை வழக்கில் உடனடி நடவடிக்கை தேவை. உயர் அதிகாரி நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்ட ஐபிஎஸ் அதிகாரி புரன்குமாரின் வீட்டுக்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த வழக்கில் ஹரியானா முதல்வர் நயர் சிங் சைனியும் பிரதமர் மோடியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீங்கள் எவ்வளவுதான் வெற்றி பெற்றவராக அல்லது திறமையாக இருந்தாலும் நீங்கள் தலித்தாக இருந்தால் உங்களை அடைக்கலாம், நசுக்கலாம், தூக்கி எறியலாம் என்ற மோசமான செய்தியை புரன்குமார் தற்கொலை சம்பவம் கடத்தியுள்ளதாக கூறியுள்ளார். அது ரைட்டரா? அவருக்கு புரன்குமாருக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. இந்த ராஜீவ்னு ஒருத்தர் இருந்தானே, பிரியங்காவோட அப்பன், அவள் போய் நளினிங்கிறவ தான் ஜெயிலில் இருந்தா ராஜீவ் காந்தி கொலை கேஸில். பிரியங்கா போய் நளினி எதுக்கு சந்திச்சா? அப்புறமா இப்போ சிபிஐ 2020 என்ன சொல்லிடுச்சுன்னா, இப்போ சிறையில் இருப்பவர்கள் எல்லாம் வெறும் அம்புகள் தான், நாங்கள் வில்லை தேடி கொண்டிருக்கிறோம். அதுலேருந்து என்ன தெரியுது? அந்த ராஜீவ் செத்தால அவனுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல. ஆனால் நரேந்திர மோடி உன்னை எப்படியாவது பிரதமராகாமல் ஓய்வதில்லை என்று கண்டியமாக உழைத்து கொண்டிருக்கிறார். ஜெய்ஹிந்த்.